ஹாய் கைஸ். ஃப்ரைடேவுடைய போஸ்ட் மார்க்கெட். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு சிவியரான கேப் டவுன் ஓப்பனிங்க. ஸோ கேப் டவுன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் போன போஸ்ட் மார்க்கெட்டில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஒன்று நம்ம புல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை பியர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு கன்சிக்யூட்டிவாக ஓப்பனோ க்ளோஸோ கிடைக்கணும். இல்லைனா செகண்ட் இன்ட்ராடே டிஃபரன்ஸ் கீழே மார்க்கெட் வந்து ஸ்டேபிளான நம்ம அந்த புல் மார்க்கெட்டோ இல்லை பியர் மார்க்கெட்டையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஆனால் இஸ்ரான் ஈரேல் வார் அட்டாக், அந்த அட்டாக்னால மார்க்கெட்டில் நாட் ஓன்லி இந்தியன் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் எல்லாமே மார்னிங் நெகட்டிவ் தான். ஸோ அப்படி நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 24,900 அது 24,550 ரேஞ்சு, அந்த ரேஞ்சு கிட்டத்தட்ட 400-450 பாயிண்ட் கேப் டவுனில் நம்ம வந்து ஓப்பன் ஆகிறோம். ஸோ அப்படி நம்ம ஓப்பன் ஆகிறோம். ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடு இருக்கக்கூடிய, அதாவது பொசிஷனடலுக்கு கீழே இருக்கக்கூடிய 562 சொல்லக்கூடிய பொசிஷனடலில் கூட சரி இன்ட்ராடே டிஃபென்ஸை கூட மார்க்கெட் வந்து போகலை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதை பிரேக் ஆயிருந்துச்சுன்னா மார்க்கெட்டு பியர் மார்க்கெட் சைக்கிளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். பை 24,432 வந்து தொட்டு கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். ஸோ எனிவே பெட்டர் மார்க்கெட்டை அந்த இடத்துல இருந்து ஃபஸ்ட்டு கேண்டல்லையே அவங்க பொசிஷனடலுக்கு மேலே புல்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஃபஸ்ட்டு கேண்டலில் பொசிஷனடலுக்கு மேலே புஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸேஷன் தான் புல்ஸ் எடுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு வழியாக ஏன்னா பொசிஷனடலுங்கிறது ஒரு பெரிய தடை. ஒரு தடையை தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா? ஸோ சேம் அதே தான். நீங்கள் ஒரு பெரிய தடையை தாண்டினதுக்கு அப்புறம் புல்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அது 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல்லாகவே ரெஸ்ட் தான். அதுக்கடுத்து ஸ்லோவாக மார்க்கெட்டை பாசிட்டிவ் பயாஸில் ஸ்லோவாக நகர்த்துறாங்க மார்க்கெட்டை. முடிஞ்ச அளவுக்கு பொசிஷனடலுக்கு கீழே விட்டுறவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருந்து மார்க்கெட்டை மேலே புஷ் பண்ணுறாங்க. கீழேருந்து மேலே போகும்போதும் சரி, மேலேருந்து கீழே வரும்போதும் சரி, நான் இந்த 24,762ங்கிறது ஒரு முக்கியமான செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸ். அந்த இன்ட்ராடே டிஃபென்ஸை மார்க்கெட் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு தடையும் அந்த இன்ட்ராடே டிஃபென்ஸை தொடும்போதும் மார்க்கெட்டில் பியர்ஸ் அதை தடுத்து மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன தான் கீழே புஷ் பண்ணாலும் அவங்க இந்த 628ன்னு சொல்லக்கூடிய இந்த பொசிஷனடலை தாண்டி அவங்களால போக முடியல. சொல்லப்போனால் புல்ஸ் ஒரு வழியாக பாதி ஜெயிச்சிட்டாங்க. மீதி அவங்க அந்த 858 தொட்டு தாண்டிட்டாங்க அப்படின்னா எகெயின் புல் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போக ஆரம்பிச்சிடலாம். பட் இப்போதைக்கு அது ரொம்பவே சிரமம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குளோபல் அன்சர்டினிட்டிஸ் அண்ட் ஏகப்பட்ட நெகட்டிவ் நியூஸஸ் அது எதுவுமே நம்மளை அவ்வளோ சீக்கிரம் புல் மார்க்கெட்டில் என்ட்ராக விடாது. எனவே இன்ஃப்ளேஷன் டேட்டா பாசிட்டிவாக வந்தாலுமே நம்ம குளோபலி பார்க்கும்போது மேக்ரோ எக்கானமிக்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய அடி வாங்கினதுனால நம்ம இன்னுமே நெகட்டிவ் ஜோனில் தான் இருக்க போகிறோம். ஓகே ஃபைன். இதெல்லாமே நம்ம டெக்னிக்கலாக பேசுகிற விஷயம். டெக்னிக்கலாக மார்க்கெட் இதில் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த க்ளோஸ் பொறுத்த வரைக்குமே இது வந்து ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட சைட்லேருந்து பாசிட்டிவ் ஓப்பனிங் 24,828 நான் வந்து பாசிட்டிவ் ஓப்பனிங்காக வச்சுருக்கேன். நெகட்டிவ் ஓப்பனிங்ன்றது அது 24,662. 24,662. எனிவே ஃபைன். ஸோ பாசிட்டிவ் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் 24,828. நெகட்டிவ் ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் அது 24,662. ஸோ இந்த நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சிது அப்படின்னா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு ரீச் ஆகக்கூடிய ஏரியா வந்து 628. அது முக்கியமான பொசிஷனடல். இந்த பொசிஷனடல் உடச்சி கீழே வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் 24,432 நோக்கி நகரும். அன்லஸ் பொசிஷனடல் இப்போதைக்கு ஒரு நல்ல சப்போர்ட், அந்த சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக தான் பார்க்கும். ஸோ 628 பொசிஷனடல் ஆஸ் வெல் ஆஸ் எ குட் சப்போர்ட். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடச்சதுனாலுமே நம்ம 628 வரைக்கும் தான் ஃபாலோ பண்ணுறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது பிரேக் ஆனால் மட்டும் தான் ஃபர்தராக கீழே. அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடச்சதுன்னா சேம் மேலேயும் ஒரு முக்கியமான ஜோன் இருக்குது. அது என்னென்னா 858. அது இந்த பியர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, இல்லை ஷார்ட் கவர் மார்க்கெட்டுடைய எண்டிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். 24,858 அது பியர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதை கடந்தோம் அப்படின்னா நமக்கு 24,932 அந்த புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. ஸோ அதுக்கு மேலே கன்சிக்யூட்டிவாக ஓப்பனோ க்ளோஸோ கிடைச்சா மட்டும் தான் நம்ம அடுத்து புல் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபர்தராக மேலே. ஸோ இப்போதைக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 24,932வும் 24,858 தான். அண்ட் இன்பிட்வீன் ஜோன் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங். பிலோ த நெகட்டிவ் ஓப்பனிங் பொசிஷனடல் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அந்த கரண்ட் பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்டான 24,432. ஸோ இந்த வேல்யூஸ்குள்ளே மூவ் பண்ணுங்கள். இதுதான் ஓவரால் டெக்னிக்கல் வேல்யூஸ். அண்ட் ஓஏ டேட்டா ஒரு 8 நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஓஏ பொறுத்த வரைக்குமே
ஃபஸ்ட்டு பியர் சைடில் பேசுகிறோம் அப்படின்னா, பியர் சைடு பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து ஆல்மோஸ்ட் 24,600க்கு கீழே 550 அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. 24,550 அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ 550 சொல்லப்போனால் 600லுமே பார்த்தீங்க அப்படின்னா புட் ஷாட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த 600 எதை மீன் பண்ணுது, அது 24,628 மீன் பண்ணுது. அது ஒரு முக்கியமான பொசிஷனல். நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே பொசிஷனல் தான் ஒரு குட் சப்போர்ட்னு நான் சொல்லியிருப்பேன். எஸ், இந்த பொசிஷனல் பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம ஃபால் ஆகும். அப்படியே ஃபால் ஆனாலும் நல்லா பாருங்கள், 24,500ல் ஏகப்பட்ட புட் ஷாட் இருக்குது. அப்போனா அது 24,532 சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபரன்ஸ் அது குறிக்குது. ஸோ அது நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். எனிவே 24,600 628 குறிப்பிடுது. ஸோ அது பொசிஷனல் அங்கே வரைக்கும் தான் அவங்க பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பியர்ஸ் வீக்காக இருக்காங்க. மேலே பேசணும் அப்படின்னா நம்ம 24,800க்கு மேலே இன்னுமே வீக்காக தான் இருக்கும். சொல்லப்போனால் 24,800 அவ்வளோ வீக்கு கிடையாது. அது -30%ல் கவர் பண்ணியிருந்தாங்க. மார்க்கெட் முடியும் போது -12%ல் தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, புல்ஸ் மெதுவாக ஸ்லோவாக மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கான்னு தான் அர்த்தம். நீங்கள் 24,700லாம் பார்த்தீங்கன்னா -10% இருந்துச்சு மார்னிங். இப்போ அது +131% இருக்குது. அப்போனா புல்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பட் எங்கே வரைக்கும்னா அதிகபட்சம் இந்த 800 850 900 வரைக்கும் தான். அதுக்கு கீழே அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அதிகபட்சம் மார்க்கெட்டை மேல் நோக்கி புஷ் பண்ணாங்கன்னா இந்த ஜோன் வரைக்கும் தான் புஷ் பண்ண முடியும். இந்த ஜோன் வரைக்கும் தான் புஷ் பண்ண முடியும். அப்போ 850ங்கிறது அது 24,858 பிஆர் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். 900ங்கிறது அது 932 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட்டுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்பர் சைடு இவ்வளோ தூரம் தான் மார்க்கெட்டை புஷ் பண்ண முடியும். அதுக்கு மேலேன்றது கொஞ்சம் சிரமம். அது புல்ஸ் கிட்ட பொசிஷன்ஸ் வந்தால் மட்டும்தான். ப்ளஸ் பாசிட்டிவ் நியூஸாக இல்லை எஃப்ஐஸ் பையிங் ஜோன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்தால் மட்டும்தான் நம்ம ஃப்ரெஷ்ஷாக புல் மார்க்கெட்டுள்ள போக முடியும். அன்லஸ் மார்க்கெட் இந்த பியர் மார்க்கெட்டுள்ள இருக்க போகுது. பியர் மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சுன்னா ஆமாம், ஏன்னா பொசிஷனடலில் நம்ம தாண்டி மேலே வந்தாலும் 762 சொல்லக்கூடிய இன்ட்ராடே டிஃபரன்ஸ்கில் தான் க்ளோஸ் வச்சுருக்கோம். ஸோ எனவே நம்ம பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 762க்கு மேலேயோ கீழே ஓப்பன் ஆனாலும் அது பியர் மார்க்கெட் தான். நம்ம ஓவராலாக பியர் மார்க்கெட்டில் ஸ்டேபிள் ஆகிட்டோம், பியர் மார்க்கெட்டில் இருக்கும் அஃபிஷியலாக. ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட் டுடே. எனிவே மண்டே மார்க்கெட் நான் நாளைக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக மண்டே தான் அடுத்த மார்க்கெட் ஓப்பனிங். மண்டே பாசிட்டிவ் ஓப்பனிங் வந்து 828, நெகட்டிவ் ஓப்பனிங் 662. நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே பொசிஷனர்லேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 858 அதை மீறினா 932 முக்கியமான ஜோன். அங்கேருந்து மார்க்கெட் எகைன் ரிவர்ஸ் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஜோனை பார்த்துக்கோங்க. இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம்.